सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया। பெரும் மதிப்பிற்கும் எல்லையில்லா அன்பிற்கும் உரிய நம்பெருமான் சத்குருநாதர் குரு மகாராஜ் மாஸ்டர் லார்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் பகவான் யோகி ராம் சுரத்குமார் தெய்வத்தினுடைய பொன்னார் திருவடிகளுக்கு அடியேனுடைய அனந்த கோடி சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். அதுபோல் பகவானுடைய அந்த திருப்பணியில் இருக்கின்ற சித்தன் சிவனணைந்த பெருமாள் சடையர், மாண்புமிகு நீதியரசர் அருணாச்சலம் ஐயா, நம்முடைய மகா மண்டலேஸ்வர் மகந்த் நாம ரிஷி தபஸ்வி ஆச்சாரியார் பிரம்ம ரிஷி பொன் காமராஜ் சுவாமி மகராஜ் அவருடைய பொன்னார் திருவடிகளுக்கு அடியேனுடைய அனந்த கோடி சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். அதுபோல் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பகவானுடைய மெய்யன்பு திருவடி தொண்டர் அனைவருடைய திருப்பாதங்களுக்கு அடியேனுடைய பணிவான வணக்கங்கள். இதில் ரொம்ப சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய செல்வகுமார், காணிமடம் செல்வகுமார் அவருடைய திருப்பாதத்திற்கு அடியேனுடைய பணிவான வணக்கங்கள். நிச்சயமாக அதை நான் சொல்லணும். அதுபோல் நண்பர்கள் சசிகுமார் வந்திருக்கின்றார், நண்பர் போஸ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கங்கள். முதலாக பகவானை பற்றி கேள்விப்பட்டது யோகி ராம் சுரத்குமார் என்பது ஒரு பெரிய அற்புதம். திருவண்ணாமலையில் ஒரு அற்புதம் என்றால் அது யோகி ராம் சுரத்குமார். அந்த யோகி ராம் சுரத்குமார் என்ற அந்த திருநாமம் இந்த அண்ட சராசரங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்பதை அடியேனை புரிய வைத்தார். எங்கிருந்து நாம் அவரை உதவிக்கு அழைத்தோம் என்றால் அந்த இடத்திற்கு உடனடியாக அவருடைய உதவி வருவதை அடியேனுக்கு உணர்த்தினார். முதலில் அவருடைய சந்திப்பு ஒரு தெய்வீகம் நிறைந்ததாக, அவர் ஒரு கடவுளாக அடியனுக்கு காட்சி தந்ததை அடியேன் உணர்ந்தேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் 1990 காலகட்டங்களில் என்னை தேடி இந்த காணிமட மந்திராலய பெருமான், அதாவது நம்முடைய பொன் காமராஜ் சுவாமி மகராஜ் அவர்கள் ஒரு ஜோல்னா பை போட்டு அடியனுடைய அந்த போக்குவரத்து துறைக்கு வந்தார். அதுதான் நான் முதலில் அவரை பார்த்தது. ஒரு ஜோல்னா பைய அவர் சிங்கிளாக அவர் மட்டும்தான் வந்தார். அவர் வந்து இந்த மாதிரி நான் ஒரு மந்திராலயம் கட்ட போகிறேன், அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, சாமி சொன்னாங்க, சாமிகிட்ட உத்தரவு வாங்கி அது நடந்துக்கிட்டு இருக்கு. பகவான் அடியேனுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை என்ன கொடுத்தாருன்னா, அதை நான் நம்பினேன். அதில் எனக்கு சந்தேகமே வரவில்லை. அதற்கு பிறகு அந்த மந்திராலய வேலைகளில் பகவான் என்னை இணைத்து விட்டார். அப்போது அவர் பக்கத்தில் கூப்பிடுவார். மதுரைக்கு வந்தால் உடனே டாக்டர் நாச்சியப்பன், திலகவதி ராஜசேகர், டாக்டர் சங்கர் ராஜுலு, டாக்டர் சக்திவேல், அப்புறம் ஒரு நியூரோ டாக்டர் இருந்தார், அவர் பேர் எனக்கு தெரியவில்லை, மறந்து போய்விட்டது. அவர் எல்லாரையும் நாங்கள் இவரை கூட்டிகிட்டு போய் பார்ப்போம். இவர் எங்களை கூட்டிகிட்டு போவார். அப்படி தான் ஒவ்வொரு பழக்கமாக ஆகுச்சு. அதுக்கு பிறகு அந்த மந்திராலய வேலைகளில் பார்க்கும்போது அவருடைய அந்த நாமம் சதா எந்நேரமும் நாமத்தை தவிர வேறு ஒன்றும் பேச முடியாது. இப்போ நம்மளாவது கொஞ்சம் அங்கிட்ட வரும்போதெல்லாம் எதையாவது ஒரு சப்ஜெக்டை பேசுகிறோம். அவர்கிட்ட அப்படிலாம் பேச முடியாது. நாமம் ஒன்று தான். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற அந்த திருநாமத்தை சொன்னாலும் கூட அவர் சொல்லுவார் யோகி ராம் சுரத்குமார் என்ற அந்த தாரக மந்திரம் மிக உயர்ந்தது என்று சொல்லுவார். அந்த பள்ளியில் அடியனை பகவான் சேர்த்து விட்டார் என்று நான் கருதுகிறேன். அந்த பள்ளியில் என்னுடைய லெவல் என்னன்னு தெரியல, எல்கேஜியா யூகேஜியா அல்லது ப்ரீகேஜியான்னு தெரியல. அப்போ அவருடன் இந்த தமிழ்நாடை அங்கிட்டு கூடி சுற்றி அங்கிட்டு கூடி சுற்றி அவ்வளவு பெரிய செல்வந்தர்கள், ரொம்ப எளிமையானவர்கள் எல்லாரையும் அவர் ஒன்றிணைத்து வந்ததை அடியேன் பார்த்தேன். அதில் 1993 அந்த
மந்திராலயத்தினுடைய சிறப்புமிக்க மகா கும்பாபிஷேகம் நடந்தது. அடியேனும் அதில் கலந்து கொள்ள பகவான் அருள் புரிந்திருக்கிறார். அதற்கூட காணிமட அந்த காஞ்சன்காடு சுவாமி பப்பா ராம்தாஸ், பகவானுடைய குருநாதர் சுவாமி பப்பா ராம்தாஸனுடைய அந்த இடத்திற்கு எத்தனையோ முறை என்னை அழைத்து போயிருக்கிறார். ஒவ்வொரு தடவையும் போகும்போது 72 மணி நேரம் அங்கே தங்கி சுவாமி சச்சிதானந்த மகாராஜுடைய அருளாசிகளை பெற்றது பொன் காமராஜ் சுவாமியினுடைய ஒரு அருளால் தான் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். பகவான் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டார். அந்த பள்ளிக்கூடத்தில் என்னை சேர்த்துட்டார். காணிமடம் மந்திராலயம் என்ற அந்த பள்ளிக்கூடத்தில் என்னை சேர்த்துட்டார். அந்த மகா கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த காணிமட வேலையில் அடியேன் போகும்போது எனக்கு என்னுடைய தொழில் மறந்து போகும், என்னுடைய குடும்பம் மறந்து போகும். ஒரே வேலை, அந்த மந்திராலய வேலை மட்டும்தான் எனக்கு தெரிந்தது. அதில் என்னுடைய அவ்வளவு நண்பர்கள் அந்த ஆனந்த ரோட்வைஸ் என்ற நிறுவனத்தில் பணிபுரிந்தவர்கள் எல்லோரும் பகவான் மீது அன்பு கொண்டு, அவர்கள் அந்த பக்தி கொண்டு அந்த வரிசையில் எல்லாரும் உள்ளே போயிட்டோம். பகவான் அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணிட்டார். ஒரு தடவைலாம் எங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு ஸ்பேர் பஸ் கிடச்சது. சாதாரணமாக ஒரு நிறுவனத்திற்கு ஒரு ஸ்பேர் பஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் எங்களுக்கு ஒரு ஸ்பேர் பஸ் இருந்தது. ராமநாதபுரம் ஆர்டிஓ சொன்னார், நீ என்கிட்ட அப்ளை பண்ணு, ஆனந்த ரோட்வைஸுக்கு நான் இன்னொரு ஸ்பேர் பஸ் பெர்மிட் கொடுப்பேன் என்று சொல்லி கொடுத்தார். அந்த ஸ்பேர் பஸ் கிடச்ச உடனே அந்த ஆனந்த ரோட்வைஸ் நிறுவனத்தின் அத்தனை தொழிலாளர்கள் குடும்பமும் போனோம். 96 பேர் போனோம். ஒரு பஸ்ஸில் 96 பேர் போனோம். இன்றைக்கி நினச்சாலும் ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ பேருக்கும் அந்த உணவை கொடுத்தார், அவ்வளோ பேருக்கும் தரிசனம் கொடுத்தார். அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். அவங்கவுங்க என்னென்ன சாமிகிட்ட போய் கேட்கணுமோ அவ்வளவும் கேட்டாங்க. அதில் உச்சகட்டமாக ஒரு லாரி டிரைவர், அவர் ஒரு நாள் எங்கேயோ கொண்டு போய் லாரியை நிறுத்தியிருக்கார். தார்பாயை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் அவரை மிரட்டி, உங்கள் சம்பளத்தில் தான் பிடிச்சி தார்பாய் வாங்குவேன் என்று மிரட்டி வச்சுருந்தேன். அவர் போய் சாமிகிட்ட போய், சாமி இந்த மாதிரி தார்பா காணா போச்சு சாமி லாரியில், நீங்கள் லாரி ஓட்டுறீங்களா பஸ் ஓட்டுறீங்களா? பஸ் கம்பெனிலேருந்து தானே வந்திருக்கீங்க, லாரி என்ன? சாமி ஒரு லாரி இருக்குது. அந்த லாரியை அன்றே சாமி கணித்து விட்டார், இது அந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யும் என்று. ஆசிரமத்துக்கு மட்டும் இல்லை, காணிமடத்துக்கும் அதுதான் உதவி செய்தது. கேட்டவுடனே சாமி சொன்னாங்க, அதற்கு ஏற்பாடு செய்வோம். அதான் பதில். அதுக்கு ஏற்பாடு. அப்புறம் நான் தான் பணம் கொடுத்து வாங்கினேன் அந்த தார்பாயை. அவர் சம்பளத்தையும் பிடிக்கல, ஒன்றும் செய்ய முடியல. பிற்காலத்தில் அந்த ஆசிரம பணிகளுக்கு அது போச்சு. காணிமடத்துக்கு அந்த கும்பாபிஷேகத்துக்கு எல்லா அந்த பலசரக்கு காய்கறி எல்லாத்தையும் வாங்கி ஏற்றி மதுரையிலேருந்து வருது. திருமங்கலத்துக்கிட்ட வரும்போது இவர்கள் ரொம்ப உற்சாக மிகுதியில் ஒரே ஆட்டம் பாட்டம் யோகிராம் சுரத்மா நாமம். அந்த டிரைவர் துரப்பாண்டி, அவரோட இணைந்த சவுந்தரபாண்டியன், சகாதேவன், இவங்கெல்லாம் அந்த இதை கொண்டு போய் அங்கே இறக்கணும். கும்பாபிஷேகத்துக்காக இறக்குறதுக்கு போகிறாங்க. நாங்கள் காலையில் வண்டியை அனுப்பிட்டு ஷெட்டில் இருக்கோம். திடீர்னு ஒரு ஃபோன் வருது திருமங்கலத்துலேருந்து, அண்ணாச்சி ஸ்டேரிங் பிடுங்கிருச்சின்னு சொல்லி. அந்த ஸ்டேரிங் வட்டையவே தூக்கிட்டாங்க. அவ்வளவு ஒரு ஆட்டம் ஆடி போயிருக்காங்க. ஆமாம், அது அப்படியே ஒரு பாலத்துக்கிட்ட போய் அப்படி நின்றுக்கிடுச்சு. ரொம்ப அதாவது பகவானுடைய கிரேஸ் தான். இல்லைனா எங்கிட்ட திரும்பி ஓடிஞ்சுன்னா முரட்டுத்தனமாக எங்கேயாவது உள்ளே போயிருக்கும். அப்போ அந்த அற்புதத்தை சாமி காமிச்சார். அதுக்கு பிறகு நாங்கள் பழையபடி இங்கேருந்து மோட்டர் சைக்கிளில் போய் அந்த போல்ட்டெல்லாம் மாற்றி நல்லா டைட்டாக, இவங்க இனி இழுத்தாலும் அது வர முடியாத அளவுக்கு போல்ட்டுகளை போட்டு அதை இறுக்கி கொடுத்தோம். அதுக்கு பிறகு அங்கே போச்சு. ரொம்ப லேட்டாக போயிடுச்சு. அதுக்குரிய வசவுகளையும் அடியன் வாங்குறாப்புல வந்துருச்சு. அந்த டயத்துக்கு போய் சேரலை. அப்படி அதனுடைய அந்த தன்மைகள் அப்படி ஆரம்பித்தது. அப்புறம் பொன் காமராஜ் சாமிக்கும் எனக்கு உள்ள அந்த ஒரு க்ளோஸ்னஸ் நிச்சயமாக சொல்ல முடியும். அவர் எல்லார்ட்டையும் ரொம்ப கடினமாக இருப்பார். நாமத்தை தவிர ஒன்றும் பேச முடியாது. எனக்கும் ஒரு தாமோதரன் ஒரு நண்பர், அவர் டாக்டர் நாச்சியப்பன் கிளினிக்கில் உயர்ந்த ஒரு செவிலியர், அதாவது நர்ஸுன்னு சொல்கிறாங்களே, அவர் ஃபஸ்ட்டு கிரேடு தாமோதரன். அவர் நானும் பாட்டு பாடும்போது அவர் சிங்கி அடிப்பார், பாடலாம், எல்லோரும் பாடுவோம். எங்களை பார்த்தாலும் சிரிப்பு வந்துடும். நாங்கள் 2 பேரும் பார்த்துக்கிட்டோம்னா சிரிப்பு வந்துடும்.
அங்கேருந்து ஒரு பார்வை பார்ப்பாரே பொன்காமராஜ் சுவாமி, அதோடு நாங்கள் வாயை மூடிக்கிடுவோம். இப்படியே போய் ஒரு சில சமயங்களில் டாக்டர் நாச்சியப்பன் ரொம்ப வஞ்சிட்டார். சிங்கி அடிக்கிறதுக்கு தான்டா நீ லாயக்குன்னு சொல்லிட்டார் அவரை. அப்படிலாம் பேர் வாங்கினோம். அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சிருது. காணிமடம் அப்போ சாமி ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க அந்த மந்திராலயத்தினுடைய கும்பாபிஷேகத்தப்போ. யார் ஒருவர் யோகிராம் சுரத்குமார் விக்கிரகத்திற்கு முன்னால் காணிமடத்தில் நின்று என்ன பிரார்த்தனை செய்கின்றார்களோ அதை என் அப்பா நிறைவேற்றி கொடுப்பார். கணக்கில் அடங்காத வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் யோகிராம் சுரத்குமார். இந்த பிச்சைக்காரன் உறுதியளிக்கிறேன், இந்த பிச்சைக்காரன் உறுதியளிக்கிறேன், இந்த பிச்சைக்காரன் உறுதியளிக்கிறேன் அப்படிங்கிற அந்த மெசேஜ் அங்கே வந்தது. பல போராட்டங்கள், பொன்காமராஜ் சாமிக்கு பல போராட்டங்கள். கும்பாபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஆள் கேட்குறாரு, நீங்கள் சாமிகிட்ட அனுமதி வாங்கி இந்த கோயிலை கட்டினீங்களா? எல்லாம் முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடக்க போகுது, அந்நேரம் கேட்குறார் ஒருத்தர். அப்படி பல கஷ்டங்களை மனதில் அடக்கி அதுக்குரிய பணம் இது இவங்க சொல்கிறாங்க 2000 ரூபா காணிக்கையை வாங்கிட்டு 5000 ரூபா அந்த டாக்ஸிக்கு கொடுக்குற சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கு பொன்காமராஜ் சாமிக்கு. பிறகு அவர் போய் தன்னுடைய மனைவியினுடைய நகையெல்லாம் அடகு வச்சு அதை அடைப்பார். அப்படியெல்லாம் ஒரு கஷ்டம் இருந்ததை நான் அருகிலிருந்து பார்த்தேன். அவர் குடும்பத்தை கவனிக்கவும் முடியவில்லை. சதா இதே எண்ணம், இதே செயல், வேறு எந்த இதுக்கும் அவர் போகலை. அந்த குழந்தைகளெல்லாம் அவர்கள் அந்நியார் எப்படி வளர்த்து பெரிய ஆளாக்குனார்களோ அது பகவானுடைய திருச்செயல். இதுதான் இந்த சாமியினுடைய இது. அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சவுடனே சாமி என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த பிச்சைக்காரர் வேலையை 6 மாதம் தொடர்ந்து பார்த்தாச்சு, இனி நம்ம ஷெட்டு வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டார். நான் தான் எனக்கு தானே தெரியும் 6 மாதம் நம்ம ஷெட்டுக்கு போகலன்னு. அப்போ நான் அதிலேருந்து வந்துட்டேன். என்னை அதுக்கு பிறகு ஆசிரமத்துக்கு சாமி அழைத்தது போல் அங்கே இருந்து அந்த மற்ற அங்கே இருக்கிற ஆசிரம பணிகளை எனக்கு கொடுத்தார். அதை செவ்வனே செய்யவும் அவர் அருள் புரிந்தார். அதற்கு பிறகு அந்நேரம் அந்த சித்தன் சிவனணைந்த பெருமாள் சடையரை என்னை அடுத்து இந்த ஸ்கூல்லேருந்து எடுத்து அந்த ஸ்கூலில் போட்டார். சிவனணைந்த பெருமாள் சடையருடைய ஸ்கூலில் போட்டார். அங்கே ரொம்ப அதனுடைய தன்மை ரொம்ப ஹார்டு, கடினம். ஆனால் அவர் மிக அன்பாக இருந்தார் என்கிட்ட. அப்படி வரும்போது தான் இவங்க ராஜமோகன் சார், கணேசன் சார் இருக்கும்போது இந்த விருதுநகரில் ஆடிட்டர் ஆஃபீஸுக்கு அவரை கூட்டிகிட்டு வந்து, அது எதுக்காக கூட்டிகிட்டு வந்தோன்னு எனக்கும் தெரியல. அது முடிந்த பிறகு பகவான் அவர்கள் என்னை நீதியரசர் உயர் திரு அருணாச்சலம் ஐயா அவர்களுடைய பொறுப்பில் ஒப்படைத்து ஒரு 23 ஆண்டுகள் அதிலேயே போயிடுச்சு. 93க்கு பிறகு ஒரு 26 வரைக்கும், அப்போ 33 வருஷம் ஆச்சோ, 33 ஆண்டுகள் என்னுடைய எல்லாம் அங்கிட்டு மாறிடுச்சு. அதற்கு பிறகு இப்போது மறுபடி எனக்கு அந்த காணிமடத்தில் ஒரு சந்தேகம் கிடையாது. இவரை நான் உயர்வாக வைத்திருந்தேன். அதனுடைய பலன் இப்போது மறுபடி அதோடு இணைந்து அந்த வேலைகள் நடக்கின்றது. அதுதான் அடியேன் இதுவரைக்கும் பார்த்தது. அதனால் மகா மண்டலேஸ்வர் மகந்த் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தை அகில இந்திய சாது இதிலிருந்து கொடுத்துருக்காங்க. மகா மண்டலேஸ்வர் மகந்த்னு. இது எந்த ஒரு இப்போது இவங்களுக்கும் லேஸ்குள்ளே கிடைக்காது. காவி அணிந்திருக்கின்ற சாதுக்களுக்கு கிடைக்க முடியாத ரொம்ப ஒரு பெரிய உயர்ந்த ஒரு பதவியை அவர்களாக கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார்கள். அப்போது அவர் ஒரு பீடாதிபதியாக அந்த ஒரு பட்டம் கிடைத்ததும் அவர் ஒரு பீடாதிபதியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அந்த காலகட்டத்திலே எனக்கு ஒரு வாய்ப்பு, பழையபடி ஒரு சேவை, மந்திராலய சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கி இவ்வளோ ஒரு பெரிய சத்சங்கத்தை பேசணும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அப்போது இந்த சகோதரியினுடைய ஒரு ஆர்வம் எங்களை அருப்புக்கோட்டையிலேருந்து நாங்கள் கிளம்பி படிப்படியாக ஒவ்வொரு இடத்துலையும் இவங்களுடைய விசாரிப்பு, இப்போ எங்கே வந்திருக்கீங்க. இது பகவான் எங்களை கூட்டிக் கொண்டு வந்த மாதிரி இங்கே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்தால் பழைய நண்பர்கள் இவர்கள் இருக்கின்றார்கள். ரொம்ப சந்தோஷம். உங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் பார்த்தது ஒரு மிக பெரிய பாக்கியம்.
அடியேன் வந்து ஒரு சிறு தொண்டன், பக்தர் வரிசையில் கூட என்னை சேர்க்க முடியாது. அப்படி ஒரு சிறு தொண்டன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை அளித்த பகவானுக்கும் உங்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரங்கள். ஜெய் யோகி ராம் சுரத்.